திருபுவனம் காவல் விசாரணையில் இளைஞர் உயிரிழந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயிரிழந்த அஜித்குமார் பிரேத பரிசோதனை அறிக்கை குறித்த செய்திகளில் உச்சந்தலை முதல் கால்கள் வரை 18 காயங்கள் இருந்ததாகவும், கழுத்து பகுதியில் கொடுக்கப்பட்ட பெரும் அழுத்தம் காரணமாகவே உயிரிழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது என்று கூறியுள்ளார். இது முழுக்க முழுக்க ஸ்டாலின் அரசின் காவல்துறை அராஜகத்தால் நடந்த கொலை. அத்துடன் ஸ்டாலின் ஆட்சியில் நடந்த 25 காவல் மரணங்களும் அப்பட்டமான மனித உரிமை மீறல் என்றும், அதனை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். விக்னேஷ் லாக்அப் மரணத்தின் போது எந்த பச்சை பொய்யை சட்டசபையில் கூச்சமின்றி சொன்னாரோ, அதே பொய்யை அப்படியே அஜித்குமாருக்கு மீண்டும் சொல்கிறது ஸ்டாலின் அரசின் காவல்துறை. நீங்கள் இப்படியெல்லாம் தில்லுமுள்ளு செய்வீர்கள் என தெரிந்துதான் அதிமுகவினர் அனைவரும் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் பதாகைகளை ஏந்தி நீதிக்கான குரலாக ஒலித்தனர் என்று கூறியுள்ளார். ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறோம், சிபிசிஐடிக்கு மாற்றுகிறோம் என்ற நாடகங்களை மக்கள் துளிக்கூட நம்பவில்லை என்றும், போலி எஃப்ஐஆர் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்.